எனக்கு முன்னால் பேசிய பரந்தாமன் சொன்னார்கள், செவடார் அந்த குல வழக்கில் அந்த பிரச்சார போராட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மனு பிரசித்தி மனு நீதியை எரித்தார். முதல் 1927. இன்னும் 2 வருஷம் ஆனா நம்ம நூற்றாண்டு கொண்டாட முடியும். அந்த எரித்தது ஒரு அடையாளபூர்வமான ஆக்ஷன். இந்த நாடு ஜாதி அடிப்படையில் வர்ண அடிப்படையில் பிளந்து இருக்கிறால் அது மனுதான் காரணம். மனுவை எரித்தார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது. எங்க? ஜெய்ப்பூர்ல. ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தில், ஜெய்ப்பூர் உயர் நீதிமன்ற வாசலில் மனுவுக்கு ஒரு சிலை இருக்கு. யார் மனுவை பார்த்திருக்கிறார்கள்? யாருமே பார்த்தது கிடையாது. அது மாதிரி ஒருத்தர் எப்படி இருப்பாரு கூட தெரியாது. கற்பனையில் வரைந்த உருவம். அதுல கூட ஒரு மனு இருக்கிறாரா, 3-4 மனு இருக்கிறாரா யாருக்கு தெரியாது. ஏன்னா பல இடைச்சல்கள். பின்னாடி வந்தவங்க அதுதான் மனு சொன்னாரு எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். பெரியவர்கள் சொன்னால் அது கேட்பார்கள் என்று. அதனால இப்ப இருக்கக்கூடிய சரித்திர ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட 4 மனுக்கள் இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு சிலை வச்சிருக்காங்க. இந்த சிலையை எடுக்க வேண்டும் என்று அங்கே சில வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்தார்கள். மனுவுக்கு எதுக்கு இந்த சிலை என்று கேட்டார்கள். ஆனால் அங்குதான் இருக்கு. அந்த வழக்கு இன்னும் முடியவில்லை. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் 2 பெண்மணிகள், சில வீர பெண்மணிகள் அந்த சிலை மேலே ஏறி தார் பூசினார்கள். அந்த சிலைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த கம்பி வலையும் கிடையாது. இந்த பெண்கள் ஏறி தார் பூசினார்கள். காவல்துறை அவர்களை கைது செய்து ஜெய்ப்பூர் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள். அந்த பெண்ணிடம் அந்த ஆய்வாளர் கேட்டார், ஏம்மா எதுக்காக இதை செய்தீர்கள்? எங்களை மனிதன் என்றே நினைக்காத ஒருவருக்கு இங்கே சிலை ஆயிட்டு